வெல்கம் டு டெக் டாக்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து எக்ஸலில் எப்படி ஆட்டோ நம்பரிங் கொடுக்குறோன்னு பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த ஒரு டேபிளில் நான் வந்து நம்பரிங் டைப் பண்ணோம். இப்போது நான் தேர்டாக ஒரு நேம் கொடுக்குறேன்னா நம்பர் 3ன்னு டைப் பண்ணி இப்போ நான் வந்து இந்த மாதிரி தான் கொடுப்போம். ஸோ 4னால் இந்த மாதிரி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ இந்த நம்பரிங்கை வந்து நம்ம ஆட்டோ நம்பரிங்காக கொண்டு வரலாம். அது எப்படின்றத பார்க்கலாம். நான் இதை ஜஸ்ட்டு இதை மட்டும் காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இங்கே இப்போ இந்த இடத்துல இதுக்கு சீக்வன்ஸ்னு ஒரு கமாண்ட் இருக்குது. சீக்வன்ஸ் SEQUENCE சீக்வன்ஸ். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம், கமாண்ட் கொடுக்க போகிறோம். ஈக்குவல் டு சீக்வன்ஸ். நீங்கள் நம்ம ஈக்குவல் போட்டாலுமே இந்த ஃபார்மில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ நம்ம ஈக்குவலில் சீக்வன்ஸ் கமாண்ட் எடுக்கிறோம். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறோம். எத்தனை ரோஸ்க்கு ஆட்டோமேட்டிக் நம்பரிங் வேணும். சப்போஸ் நான் வந்து ஒரு 10 ரோஸ்க்கு 5 ரோஸ்க்குன்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 5 ரோஸ்க்கு நம்பர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதே நான் வந்து இந்த இடத்துல சீக்வன்ஸ் ஆஃப் 10 அப்படின்னு கொடுத்தேன்னா 10 ரோஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஈவன் நம்ம இதை 100 கூட கொடுக்கலாம். ஸோ நம்ம பார்த்தோன்னா 100 ரோஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக நம்பரிங் வந்துடும். ஸோ நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ ஃபார் 10 மட்டும் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ 10 ரோஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் இங்கே தேவையான நேம்ஸ் அடிச்சுக்கலாம். இது ஒரு மெத்தட். ஸோ இது வந்து சீக்வன்ஸ் கொடுத்து நம்ம நம்பர் ஆஃப் ரோஸ் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக் நம்பர் வந்துடும். இன்னொரு ட்ரிக் இருக்குது இந்த சீக்வன்ஸ் கமெண்ட்டை, அதை நம்ம இதில் பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து 3 பேர் அடிச்சாச்சு. ஸோ இங்கே வந்துச்சு. இப்போ 4th நம்பர் இருக்குது. ஸோ நான் இந்த இடத்துல வந்து கலைன்னு டைப் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல போயிட்டு ஒரு 23 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அது நெக்ஸ்ட் நம்பரையே க்ரியேட் பண்ணுது. இதை எப்படி பண்ணலான்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நான் இதை காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இதுலேயும் அதே சீக்வன்ஸ் கமாண்ட் தான் நம்ம கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு அந்த ரோவை கவுண்ட் பண்ணுறதுக்கு என்ன சொல்கிறோன்னா கவுண்ட் ஏலேருந்து கவுண்ட் பண்ணுறதை நம்ம இந்த 24 வரைக்கும் செக் பண்ணுங்கள். ஸோ D11லேருந்து 24 வரைக்கும் இங்கே விழ இந்த நம்பரை ஆட்டோ நம்பராக க்ரியேட் பண்ணுன்னு சொல்லுது. புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், சீக்வன்ஸ் ஃபஸ்ட்டு இந்த கவுண்ட் என்ன பண்ணணும்னா நமக்கு இங்கே என்ன இந்த இடத்துல நான் ஜஸ்ட் கவுண்ட் வந்து ஈக்குவல் டு கவுண்ட் போட்டு இப்போ நான் இங்கேருந்து இது வரைக்கும் அப்படின்னு செலக்ட் பண்ணேன்னா இந்த கவுண்ட் டேட்டாஸ் இருக்க ரோஸ்க்கு மட்டும் எத்தனைன்றதை நமக்கு செலக்ட் பண்ணி சொல்லணும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நான் இந்த கமெண்டில் D3லேருந்து D9 கொடுத்துருந்தாலுமே இங்கே 4 டேட்டாஸ் தான் இருக்கும். ஸோ இது 4ன்னு சொல்லுது. ஸோ இப்போ இந்த சீக்வன்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க சீக்வன்ஸ் கவுண்ட் D11 டு D24. ஸோ D11லேருந்து 24 வரைக்கும் நமக்கு எத்தனை டேட்டாஸ் இருக்குது? இப்போ 1 தான் இருக்குது. 1 இருக்குன்னா இப்போ இந்த கமெண்ட்ஸ்லாம் அது கூட 1 ஆட் பண்ணி நெக்ஸ்ட் ரோவில் சீக்வன்ஸ் க்ரியேட் பண்ணிடும். புரியுதுங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம ரோஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த டேட்டாவை கொடுக்குறோம். எந்த ரோவில் நம்ம டேட்டா கொண்டு போகணும் அண்ட் எதுவாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது சீக்வன்ஸ் கவுண்ட் இப்போ நான் இதில் பாருங்கள், புரியுதுங்களா உங்களுக்கு? கலை அப்படின்னு சொல்கிறோன்னா இங்கே போட்டோன்னு நெக்ஸ்ட் வந்துடும். இதோட ஸ்பெஷாலிட்டி இந்த கவுண்ட் +1 வரதுனால தான் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்பரிங் வருது. தேங்க்யூ.